அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் சுன்னத் வல் ஜமாஅத் வழிமுறையை பின்பற்றுகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஏதோ ஒரு தரீக்காவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் இன்று தரீக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இந்த தரீக்காக்களின் அடிப்படையான கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தரீக்காக்களை பின்பற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தரீக்காக்களிலே நடைபெறக்கூடிய இபாதத்துகளை, அமல்களை மாத்திரம், திக்ருகளை, ஔராதுகளை மாத்திரம் ஓதிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர, இந்த தரீக்காக்களின் அடிப்படையான உயிர் நாடியான கொள்கை என்ன என்பதை பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கின்றார்கள். வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளமை ஒன்று என்ற இந்த விஷயத்தை தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றார்கள். வஹதத்துல் வுஜூத் என்பது தரீக்காக்களுக்கு அப்பாற்பட்டது, இதற்கும் தரீக்காக்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் பலர் இருக்கின்றார்கள். இதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே கௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமாக எவ்வாறு அவர்களுடைய நூல்களிலே பேசியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு சொன்னோம். அந்த அடிப்படையிலே ஷாதுலியா தரீக்காவின் ஸ்தாபகர் ஷேகுனா வ மௌலானா அபுல் ஹசன் அலி அஷ்-ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி இந்த வாய்ஸ் ரெக்கார்டின் மூலம் உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலி அஷ்-ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ ஒரு நேரான தரீக்காவை, அதாவது இறைவனை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதையை நீ அடைந்து கொள்வதாக இருந்தால், ஃபல்யகுனில் ஃபர்கு ஃபீ லிசானிக மௌஜூதன், உன்னுடைய நாவிலேதான் பிரிவினை என்பது இருக்க வேண்டும். வல் ஜம்உ ஃபீ சிர்ரிக மஷ்ஹூதன், உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய காட்சி என்ற அடிப்படையிலே ஒற்றுமை என்பது மாத்திரம்தான் உன்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று ஷாதுலி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது சிருஷ்டியும் சிருஷ்டிகர்த்தாவும் வேறு என்பதனுடைய நாவிலே உள்ள விடயமாக இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிக்கு வேறானவன் அல்ல, அது ஒன்றுதான் என்பது காட்சி அடிப்படையிலே உனக்கு ஏற்பட்ட, உன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட விடயமாக இருக்க வேண்டும் என்று ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்வதாக இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய தபகாத்துல் குப்ரா என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இதே விஷயத்தை அத்தாஉல்லாஹ் சிக்கந்தரி, தாஜுத்தீன் இப்னு அத்தாஉல்லாஹ் சிக்கந்தரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷாதுலி இமாம் அவர்களுடையவும் அவர்களுடைய மாணவர், அவர்களுடைய முரீது அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரஹிமஹுல்லா அவர்களுடையவும் மாணவராக இருந்த தாஜுத்தீன் இப்னு அத்தாஉல்லாஹ் சிக்கந்தரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய லதாயிஃபுல் மினன் ஃபி மனாகிபி ஷேக் அபுல் அப்பாஸ் அல் முர்சி வ ஷேഖிஹி அபுல் ஹசன் அஷ்-ஷாதுலி என்ற நூலிலேயும் குறிப்பிட்டு காட்டுகின்றார். தொடர்ந்து ஷாதுலி நாயகம் சொல்லுகின்றார்கள், அன்னல் ஹிஜாப லைஸ அம்ரன் வுஜூதியன் பைனக வ பைனல்லாஹ், உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே திரை என்று சொல்லப்படுவது ஒரு வுஜூதியத்தான, ஒரு உள்ளமையான திரை அல்ல. அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய திரை என்று சொல்லப்படுவது ஒரு உள்ளமையான, ஒரு நிலையான, ஒரு உள்ளமையான திரை அல்ல. வலவ் கான பைனக வ பைனஹு ஹிஜாபுன் வுஜூதியுன் லலஸிம அன் யகூன அக்ரப இலைக்க மின்ஹு லா ஷைஅ அக்ரபு மினல்லாஹ். அதாவது உனக்கும் அடியானுக்கு அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த திரை ஒரு உள்ளமையான திரையாக இருந்தால் அல்லாஹ்வை விட அந்த திரை உனக்கு மிக நெருக்கமானதாக ஆகிவிடும். எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹ்வை விட உனக்கு நெருக்கமானதல்ல, அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் மிக நெருக்கமாயிருக்கின்றான் என்பதை ஷாதுல் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், ஃபமா ஹஜபக அனில்லாஹி வுஜூதுன் மௌஜூதுன் மாஹு, அல்லாஹ்வை விட்டும் உன்னை மறைப்பதற்கு ஒரு வுஜூது கிடையாது. அல்லாஹ்வை உனக்கு மறைப்பதற்கு அல்லாஹ்வுடன் ஒரு வுஜூது இல்லை. இதுலா மௌஜூத மஹு,
அவனுடன் ஒரு வுஜூது கிடையாது. இன்னமா ஹஜபக அன்ஹு தவஹுமு வுஜூதின் மாஹு, உனக்கு அவனை மறைப்பது எது தெரியுமா? இன்னொரு உள்ளமை இருப்பதாக நீ நினைப்பதுதான். நீ பேதமையாக உன்னுடைய கற்பனையிலே இன்னொரு உள்ளமை இருப்பதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே, அந்த எண்ணம் தான் உனக்கு இறைவனை மறைக்கின்றதே தவிர யதார்த்தத்திலே இறைவனை மறைப்பதற்கு இன்னும் ஒரு பொருள் இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்று ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்வதாக லத்தாயிஃபுல் மினன் என்ற நூலிலே தாஜுத்தீன் இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹிமஹுல்லா அவர்கள் 130வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல தபக்காத்துல் குப்ராவிலே இமாம் ஷஹரானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷாதுலி நாயகம் சொல்வதாக, அபல் முஹக்கிகூன அன் யஷ்ஹது கைரல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வேறானதை பார்ப்பதற்கு முஹக்கிகீன்கள் மறுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு வேறான ஒன்று இருப்பதாக அவர்கள் காண்பதற்கு முஹக்கிகீன்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல அதே நூலிலே தபக்காத்துல் குப்ராவிலே ஷாதுலி நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்வதாக இமாம் அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், உன்னுடைய ஈமானை நீ புதுப்பித்துக் கொள். அவ்வாறு நீ புதுப்பித்துக் கொள்கின்ற போது உன்னுடைய ஈமானுடைய பார்வையை நீ புதுப்பித்துக் கொள். அவ்வாறு நீ புதுப்பித்துக் கொள்கின்ற போது தஜிதில்லாஹ பி குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களிலும் நீ அல்லாஹ்வை காண்பாய். வ இந்த ஷைஇன் வ இந்த குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடனும் நீ அல்லாஹ்வை காண்பாய், எல்லா வஸ்துக்களிடத்திலும் நீ அல்லாஹ்வை காண்பாய். வ மஅ குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடனும் நீ அல்லாஹ்வை காண்பாய். வ ஃபௌக குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களின் மேலும் நீ அல்லாஹ்வை காண்பாய். வ கரீபம் மின் குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களை விடவும் மிக நெருக்கமானவனாக நீ அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய். வ முஹீத்தம் பிகுல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாக நீ அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய் என்று ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், வம் ஹக்கில் குல்ல, எல்லாவற்றையும் நீ அழித்து விடு, பி வஸ்ஃபிஹில் அவ்வலி வல் ஆஹிரி வல் லாஹிரி வல் பாத்தின், அல்லாஹ்வுடைய அவ்வல் ஆஹிர் லாஹிர் பாத்தின் என்ற அந்த தன்மைகளை கொண்டு சகல வஸ்துக்களையும் நீ அழித்து விடு, சகல வஸ்துக்களும் இல்லாதது என்று ஷாதுலி இமாம் அவர்கள் சொல்வதாக இமாம் அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தபக்காத்துல் குப்ரா என்ற நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போல இன்னும் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர யாரையும் அந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விலே ஃபனாவாகிய மனிதன் காண மாட்டான். லா யஷ்ஹது கைரஹு, அவனுக்கு வேறானதை காண மாட்டான். அவன் அந்த நிலையிலே சொல்வான், யா ரப்பி அஊது பிக மின்க, இறைவா உன்னை கொண்டு உன்னில் நின்றும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹத்தா லா அரா கைரக, உனக்கு வேறானதை நான் காணாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு தேடுகின்றேன், உனக்கு வேறானதை நான் காணக்கூடாது, அதற்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த அடியான், அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற்ற அடியான் சொல்வான் என்று ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல இன்னும் சொல்வதாக இமாம் அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய யவாகீத் வல் ஜவாஹிர் 131வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், கது மஹக்கல் ஹக்கு தஆலா ஜமீஅல் அக்யார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின், அவனே முந்தியவன், அவனே பிந்தியவன், அவனே வெளியானவன், அவனே உள்ளானவன் என்ற அந்த வசனத்தின் மூலம் சகல வேற்றுமைகளையும் அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். அப்போது ஷாதுலி நாயகத்திலே கேட்கப்படுகின்றது, ஐனல் ஹல்கு, சிருஷ்டி எங்கே என்று கேட்கப்பட்டது. அதற்கு சொன்னார்கள், ஃபகால மௌஜூதூன, சிருஷ்டிகள் இருக்கின்றார்கள். வலாக்கின் ஹுக்முஹும் அல் ஹக்கி தஆலா, அல்லாஹு தஆலாவுடன் இந்த சிருஷ்டிகளுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, கல் அனாபி பில்லதி பி குவத்தி ஷம்ஸி தராஹா சாயிதத்தன் ஹாபிதத்தன் ஃபைதா கபல்த அலைஹா லா தராஹா வஹிய மௌஜூதத்துன் ஃபி ஷுஹூதி மஃகூதத்துன் ஃபில் வுஜூதி. என்ன சொல்கின்றார்கள், சிருஷ்டியை நீ அல்லாஹ்வுடன் ஒப்பிட்டு நிலைமையை பார்க்கின்ற போது சிருஷ்டி என்பது இல்லாதது. சூரிய வெளிச்சத்திலே வீட்டினுடைய அந்த துவாரத்தினூடாக, முகட்டின் துவாரத்தினூடாக வரக்கூடிய அந்த வெளிச்சத்திலே எவ்வாறு துணிக்கைகள் இருப்பது போல தெரிகின்றதோ, ஏறுவதாகவும் இறங்குவதாகவும் அந்த துணிக்கைகள் தெரிகின்றது. ஆனால் நீ கையினாலே பொத்துகின்ற அந்த துணிக்கைகள் இருப்பதில்லை, அவைகள் பார்வையிலே தோன்றுகின்றது, உஜூதிலே இல்லாதது. அதே போலதான் சிருஷ்டியும் பார்வையிலே தோன்றுகின்றது சிருஷ்டியாக, உஜூதிலே யதார்த்தத்திலே அந்த சிருஷ்டி இல்லாதது என்று
இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லை இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாக்கியத்திலே பதிந்து காட்டுகின்றார். எனவே ஷாதுலியா தரீக்கத்துடைய அடிப்படை என்ன என்பதை நீங்கள் இப்போது புரிந்திருப்பீர்கள். ஷாதுலி நாயகம் என்ன கொள்கையில இருந்தார்கள் என்பதை புரிந்திருப்பீர்கள். தொடர்ந்தும் இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மஹுல்லா அவர்கள் லத்தாயிஃபுல் மினன் என்ற அவருடைய நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, மன் அத்தாஅனி ஃபி குல்லி ஷைஇன், எவனொருவன் எல்லா விடயங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் எனக்கு வழிபட்டால் அத்தஅதுஹு ஃபி குல்லி ஷைஇன், நான் அவனுக்கு எல்லா வஸ்துக்களிலும் வழிபடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஷாதுலி நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு என்ன விளக்கம் என்பதையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மன் அத்தானி ஃபி குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களிலும் எந்த ஒரு மனிதன் எனக்கு வழிபடுகின்றானோ, எதை கொண்டு, பி ஹஜ்ரானிஹி லிகுல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும் அவன் வெறுத்து என்னளவில் அவன் முன்னோக்கியவனாக எவன் வழிபடுகின்றானோ, அத்தஅதுஹு ஃபி குல்லி ஷைஇன், அல்லாஹு தஆலா வழிபடுவதென்றால் என்ன? அடியானுக்கு அல்லாஹ் வழிபடுவதா? இல்லை. பி அன் அத்தஜல்லா லஹு ஃபீ குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களிலும் அவனுக்கு நான் தஜல்லியாகுவேன், வெளியாகுவேன். ஹத்தா யரானி கஅன்னி ஃபீ குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களிலும் நான் இருப்பதை அவன் காணும் வரை நான் வெளியாகுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஷாதுலி நாயகம் சொல்லி காட்டுகின்றார். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன? இதே தொடரிலே விளக்கமாக சொல்லுகின்ற போது தாஜுத்தீன் இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபஇன்னஹு லாஹிருன் ஃபீ குல்லி ஷைஇன், அல்லாஹு தஆலா தான் சகல வஸ்துக்களிலும் வெளியாகி இருக்கின்றான் என்பதுதான் இவர்களுடைய கருத்து என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ஷாதுலி நாயகம் இன்னும் சொல்லுகின்றார்கள், இன்னா லா நரா அஹத மினல் ஹல்கி, சிருஷ்டிகள் எதையும் நாங்கள் காணவில்லை. பஹல் ஃபில் வுஜூதி அஹதுன் சிவல் மலிக்கில் ஹக்கி, உள்ளமையிலே அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்கின்றாரா, அல்லாஹ்வை தவிர எதுவும் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். சிருஷ்டிகளில் நாங்கள் எதையும் காணவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இந்த விடயம் ஈகாலுல் ஹிமம் ஃபி ஷரஹில் ஹிகம் என்ற நூலிலே அபுல் அப்பாஸ் அஹ்மது இப்னு முஹம்மது அல் மஹதி இப்னு அஜீபா ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அஜீபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதே விடயம் லத்தாயிஃபுல் மினன் என்ற நூலிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல ஷாதுலி நாயகம் அவருடைய ஒரு துஆ, இறுதியாக அவருடைய துஆவிலே அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள்? இறைவா, வஸ்குத்தில் பைன பைனி வ பைனக, எனக்கும் உனக்கும் இடையில் இடை என்பதை இல்லாமல் ஆக்கிவிடு. ஹத்தா லா யகூன ஷையுன் அக்ரப இலைய மின்க, என்னளவில் உன்னை விட எதுவும் நெருக்கமானது இல்லாமல் இருக்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்திவிடு. எனக்கும் உனக்கும் இடையில் இடை என்பதை இல்லாமல் ஆக்கிவிடு. எனக்கும் உனக்கும் இடையில் எந்த ஒரு மிகவும் நெருக்கமான வஸ்துவும் இல்லாமல், வலா தஹஜுபினி பிக்க அங்க, உன்னை விட்டும் உன்னை கொண்டு மறைத்து விடாதே என்று ஷாதுலி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நான் இதுவரை கூறிய விடயங்களிலிருந்து நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி அவர்கள், ஷாதுலியா தரீக்கத்தின் ஸ்தாபகர் அவர்கள் என்ன கொள்கையை பேசியிருக்கின்றார்கள்? ஹக்கும் ஹல்கும் ஒன்றுதான். ஹல்க் என்பது இல்லை, ஹக்கு மாத்திரம்தான் இருக்கின்றான், அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான், அவனை தவிர எதுவும் இல்லை. மற்றவைகளெல்லாம் நாம ரூபங்கள், தோற்றங்கள், பேதமை, உண்மையிலே இருப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்பதை இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்களிலும், தாஜுத்தீன் இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்களிலும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் அந்த தரீக்காக்களின் உயிர் மூச்சான கொள்கை என்ன, அந்த தரீக்காக்கள் போதிக்கக்கூடிய அடிப்படை தத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு, அவைகளை தெரிந்து கொண்டு அந்த தரீக்காக்களின் இபாதத்துகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். இது சம்பந்தமாக தெளிவில்லாதவர்கள் தரீக்கத்துடைய ஷேகுமார்களை அணுகி, அல்லது இந்த ஞானத்துடைய விடயங்களிலே, இந்த வஹ்தத்துல் வுஜூதுடைய விடயங்களிலே மிக தெளிவு பெற்ற உலமாக்களை அணுகி இந்த விடயங்களை படித்து நாங்கள் தரீக்காவுடைய முழுமையான பிரயோசனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.